The Chennai Silkson Wow Summer Sale. Let the celebrations begin. அவங்க சொன்னது வந்து திஸ் மாறான், இவன் வந்து உன்ன மாதிரி ஒரு ஆள் அப்படின்னாங்க. கவின் கூட ஒர்க் பண்ணுறது ஆஸ் யூ செட் ரொம்ப ஐ நோ ஹிஸ் ஜேர்னி யூனோ பர்சனலி. இப்போ ஸ்டார் படம் பார்க்கும்போது ரொம்ப பிடிக்குங்க. ஐ ஜஸ்ட் சிலரெல்லாம் வந்து எதுவுமே பண்ண வேணாம், நம்மள பார்த்தாலே பிடிக்கும் தெரியுமா ஸ்க்ரீனில். எனக்கு அவர் அப்படிதான். நிறைய ரிஜெக்ஷன்ஸ் எல்லாம் ஆயிடுச்சு. பட் தேர் வாஸ் லைக் ஓகே ஆல்வேஸ் ஒரு ஹோப் அங்கிறது ஒரு இருந்துச்சு. ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் ஹோப், அந்த ஹோப்பே நமக்கு இன்னும் நெக்ஸ்ட்டு இதை போய் நீ வந்து தோல்வி நினச்சினீரேடான்னு நினைப்பான். அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அசிங்கமாக இருக்கும், குற்ற உணர்ச்சி இருக்கும். நான் கண்டிப்பாக படம் பண்ணுன்றது ஆர்வம் இருக்குது, பண்ணுவேன். ஒரு படம் பண்ணுவேன் அடுத்த வருஷம் நினைக்கிறேன். சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமா செலிபிரிட்டி கான்வர்சேஷன் ரொம்ப டீடைல்டு கான்வர்சேஷனாக இருக்க போது, அதே சமயம் ஒரு ஆஸ்பைரிங் கான்வர்சேஷனாகவும் இருக்கும். காரணம் என்னன்னா, நம்மளாம் ஏதாவது ஒரு விஷயம் ஆஸ்பைரிங்காக ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆஸ்பைரண்ட்டாக இருக்கிறதுக்கு நிறைய போராடுவோம். அப்படி நம்மளை பார்க்குற நம்ம கூட இருந்து ஒருத்தர் போனால் அந்த ஆஸ்பைரண்ட் எப்படி இருப்பாங்களோ அப்படியான 2 பேர் தான் இந்த செலிபிரிட்டிஸ். ஸோ விஜயகுமார் அண்ட் ஃபைட் கிளப்ல செல்வாவா அவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். ஏன்னா ஒரேடி பற்றி எல்லாரும் அவ்வளோ பேசியிருக்காங்க. பட் ஃபைட் கிளப் பற்றி பேசணும்னா ஒரு ஃபில்ம் மார்க்கா யூ புட் அன் எஃபர்ட். அது ஒரு சூப்பராக கன்சியூம் பண்ணியிருந்தீங்க. அது ஆடியன்ஸ் அவ்வளோ ரிசீவ் பண்ணாங்க. தேங்க்யூ. பிரித்தி அஸ்ரானி 13 வயசுல ஆக்டிங் கரியரை ஸ்டார்ட் பண்ணிட்டு சைல்டு ஆர்டிஸ்டா பாலகிருஷ்ணா படத்தில் ஆரம்பிச்ச ஒருத்தர். அப்புறம் பிடாண்ட ஒரு ஷார்ட் ஃபில்ம், அந்த ஷார்ட் ஃபில்ம் எவ்வளோ ரிசீவ் பண்ணாங்க, கன்சியூம் பண்ணாங்கன்னு ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் சொல்ல வேணாம், அயோத்தி இந்த பிளாக் பஸ்டர் தமிழ் சினிமாவோட பேச மாத்தின கடந்த வருடங்கள்ல வந்த படங்கள்ல மிக முக்கிய படம். அந்த படத்துல மிக முக்கிய கதாபாத்திரம் கிரேட்டஸ்ட் பிரித்தி அஸ்ரானி. ஸோ being a confident person, பர்சனல் லைஃப்ல இருக்கிற விஷயத்த சினிமாவை கடத்துறது தான் ஒரு பிகினருக்கு பெரிய டாஸ்க். அது விஜயகுமார் எப்படி பண்றாரு? ஒன்று வந்து நம்ம 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 குடும்பத்தவர்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும். நமக்கு அந்த சூழல் இருந்தது பிரதர். ஒன்று வந்து அது நம்ம சொல்லி ஆகணும். என்னென்னா சூழல் இருந்தது, ஓகேங்களா. இப்போ நான் வந்து மொதல் படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணேன். ஸோ அந்த அதுக்கான சூழல் இருந்தது. நம்ம வந்து அப்படியே பேங்க்லேருந்து எடுத்து பண்ணல, இருக்கிற எல்லாத்தையும் விற்றுட்டோம். இப்போ வரைக்கும் எதுவும் இல்லை, இப்போ வரைக்கும் எனக்கு எதுவும் இல்லை அதுக்கு. ஆனால் விற்கிறதுக்கு இருந்தது இல்லை, விற்று படம் எடுக்கிறதுக்கு ஒன்று இருந்தது இல்லை. அதுக்கு வந்து ஐம் பிளஸ்டு. நமக்கு ஒரு ஏதோ ஒரு நமக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். அது இருந்தது வந்து எனக்கு முக்கிய காரணமாக இருந்தது நான் இண்டஸ்ட்ரியில் வர்றதுக்கு. விற்கிறதுக்கான மனபலம்ன்றது வேற, அதுதான் முக்கியம். இப்போ இருக்கிறதெல்லாம் சேவ் பண்ணதான் பார்ப்பாங்க. ஒரு ஜெல்ல போய் அடமானிக்கிறதுக்கு யோசிக்கிறவங்க இருக்கிறதெல்லாம் வித்துட்டு சினிமா. வெறும் நம்பிக்கை ப்ரோ. நான் சொல்ல வர விஷயமே என்னன்னா, நம்பிக்கை ஒன்று மட்டுமே போதும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது எல்லாமே இப்போ எப்படின்னா, கிளியர் கட்டாக ரூட்டு வந்து எல்லாருக்கும் ஒரே ரூட்டுன்னு ஒன்று இருக்கவே இருக்காது. ஆளாளுக்கு ஒரு ரூட்டு. ஒன்றே ஒன்று, நம்ம ஒரு விஷயத்த முழுசாக நம்பணும், முழுசாக அதுதான் வேணும், அதுக்கு நான் என்ன விலை கொடுக்கணுமோ அந்த விலையை தெரிஞ்சுக்கணும், அதுக்கு கொடுக்க நாம் ரெடின்னா கண்டிப்பாக நம்ம அங்கே போயிடலாம். எது வேணாலும் ஒரு விலை இருக்கும், எது வேணும்னாலும் அதுக்கு ஒரு விலை கொடுத்தாகணும். நான் ரெடியாக இருந்தேன், எனக்கு இதுதான் வேணும், அதுக்கு என்ன பண்ணிக்கலான்னு. நம்பிக்கையே போதும். மீதி அந்த ப்ராசஸ் நீங்கள் கேட்குறீங்களா, அந்த ஜேர்னி எல்லாமே தானாக நடந்துடும். How do you pick this film election? ஏன்னா அரசியல் ஓரியன்டான ஃபில்ம். இதில் பிரீத்திக்கு என்ன மாதிரியான ஒர்க் இருக்குன்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க இந்த ஃபில்மை சூஸ் பண்ணதுக்கான ரீசன்? ஸோ ஆமாம். ஸோ ஃபஸ்ட்டு தாட்டே அதுதான். நம்ம ஒரு படம் பண்ணுறோன்னா, இப்போது அயோத்தி இப்போ தான் வந்துச்சு லாஸ்ட் இயர். பட் அதுக்கு முன்னாடி ஐ ஸ்டார்டட் ஆஃப் வித் தெலுங்கு ஃபில்ம்ஸ், ரைட்? ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு ஒரு கிளியரான ஒரு விஷன் இருந்துச்சு தட் ஐ டோன்ட் வாண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் த ஃபில்ம் வெரன் நான் சும்மா வந்து அப்படியே ஒரு யூனோ as you said easy breezy, we can do such films but not all the films. And I was expecting something more as an actor, as a performer, you know, that can challenge me. So already அந்த டைரக்ஷனில் தான் போயிட்டுருக்கும்போது எனக்கு அயோத்தி வந்துச்சு கரெக்டாக. அண்ட் ஃபார்ச்சுனேட்லி அயோத்திக்கு அப்புறம் தான் ஷூட்டிங் பண்ணதுக்கப்புறம் தான்
எலெக்ஷன் வந்துச்சு. ஸோ ஐ திங்க் அதுவும் பிகாஸ் எலெக்ஷன் கேம் பிகாஸ் ஆஃப் அயோத்தி அண்ட் அயோத்தி கேம் பிகாஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் மூவிஸ் தட் ஐ டிட். அதில் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான இல்லைனா கிளாமரஸ் ரோல்ஸ் இருந்தாலும் அது நம்ம சொல்லலாம். ஸோ த ஜேர்னி இட்ஸ் நாட் ஃப்ரம் த அயோத்தி, இட்ஸ் லைக் தெலுங்கு மூவிஸ்லேருந்து அது அந்த ஒரு விஷன், ஒரு மோட்டிவ் இருந்துச்சு, அந்த ஒரு தாட்டே இருந்துச்சு தட் நல்ல மூவிஸ் பண்ணணும், நல்ல கண்டென்ட் ஓரியன்ட் மூவிஸ் பண்ணும் அப்படின்னு. ஸோ அது அப்படியே ஃபார்ச்சுனேட்லி ஐ ஹவ் பின் பிளெஸ்ட் வித் சச் ஸ்கிரிப்ட்ஸ் ஐ வுட் சே. அண்ட் எலெக்ஷன் வந்தப்போ எனக்கு அயோத்திக்கு அப்புறம் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு தட் ஓகே நல்ல ஸ்ட்ராங்கான கேரக்டர், பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் த்ரூ அவுட் த ஃபில்ம் இருக்கும். அதுவே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இப்போ நிறைய சேஞ்ச் ஆகுது. ஹீரோயின்ஸ் ஹாவ் ஃபீமேல் லீட்ஸ் ஹாவ் வெல் ரிட்டன் அண்ட் ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ், பட் ஸ்டில் த்ரூ அவுட் த ஃபில்ம் இருக்கணும், ஐ எம் லீடிங் த ஃபில்ம்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் எனக்கு. அண்ட் அதுவும் ஒரு ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபில்ம்லேயே. ஸோ அந்த ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. எலெக்ஷன் வந்தப்போ ஓகே அது நீங்கள் சொன்ன மாதிரி அரசியல் இருக்குது, ஸோ அதில் ஹீரோயினுக்கு என்ன ஒர்க் இருக்கும், எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்கோப் இருக்குங்கிறது இருந்துச்சு. பட் when I heard the narration, தமிழ் சார் எனக்கு நரேஷன் கொடுக்கும்போது ஐ ஃபெல்ட் he has written a beautiful character. அந்த ஸ்கிரிப்ட் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா ரைட் ஸோ நரேஷன் அவ்வளோ பண்ண மாட்டாங்க சார், பட் பவுண்டட் ஸ்கிரிப்ட் வாட் எவர் தட்ஸ் பெட்டர் ஆக்சுவலி. இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அது படிக்கும்போது தென் ஐ ரியலைஸ்ட் ஓகே நவ் லிட்ரலி த திங்ஸ் ஹாவ் சேஞ்ச்ட். even though it's a அரசியல் based film or whatever political backdropல இருந்தா கூட ஹீரோயினுக்கு she has her own space for performance, and ஒரு scope இருக்கு. And that's the reason I chose, first reason இதுதான், because I didn't want it to just come and go like that. But நீங்க மூவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது தெரியும், ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான மேஜரான ரோல் கொடுத்துருக்காங்க ஃபீமேல் லீடுக்கு. ஸோ ஐம் ரியலி கிரேட்ஃபுல். தட்ஸ் த மெயின் ரீசன் ஐ சோஸ் தி ஸ்கிரிப்ட். எனக்குமே ஆசையா இருக்கு ஒரு பொலிட்டிஷியனோட பர்சனல் லைஃப், குடும்ப ஃபேமிலி எப்படி இருப்பாங்க, ஃபேமிலியில இருக்கும் எப்படி சப்போர்ட் பண்றாங்கிற ஒரு நிறைய இருக்கும். கண்டிப்பா. அண்ட் அது இதுல நிறையவே உங்களுக்கு நல்லா பார்க்கறதுக்கு கிடைக்கும். லைக் நாட் ஓன்லி சப்போர்ட் பட் இட்ஸ் பியாண்ட் தட் ஆல்சோ. கொஞ்சம் சொல்ல முடியல, அது சொல்ல முடியல, பட் இட்ஸ் பியாண்ட் தட். ஸோ அது மூவி பார்த்தா எல்லாருக்கும் தெரியும். ரெப்ளிக் ஆஃப் நாட் அ பிரைமரி பொலிட்டிஷியன், ஊர்ல இருக்க ரூட்டடா இருக்கிற பொலிட்டிஷியனோட ஃபேமிலியில எப்படி இருக்குங்கிறத நம்ம கரெக்ட். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி அது கெரியர் ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி எனக்கு மூவிஸ் ஆஃபர் பண்ணும்போது ஐ ரியலி ஃபீல் பிளெஸ்ட் தட் அட்லீஸ்ட் த டைரக்டர்ஸ் அண்ட் த மேக்கர்ஸ் பேசிக்லி தே பிலீவ் தட் ஓகே இந்த மாதிரி கேரக்டர்ஸும் என்னால் பண்ண முடியுது அப்படின்னு. ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா ஒரு சீரியஸான கேரக்டர்ஸும் ஐ கேன் புல் இட் ஆஃப் வெல் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் அப்படின்னு அந்த கேரக்டர்ஸ் பண்ணணும் அது கிடையாது. I want to explore all the roles, but ஸ்டார்டிங்லேயே இது வந்ததுக்கு ஐம் ஹாப்பி தட் அட்லீஸ்ட் ஒரு டெபியூ பண்ணும்போது ஸ்டார்டிங்லேயே ஆடியன்ஸ் என்னோட ஆக்டிங் ஸ்கில்ஸ், என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தாங்க. அங்கிறது ஒரு பர்టిక్యులரா இந்த கான்டென்ட் ஓரியன்ட் அந்த டாக்லைன்குள்ள போகாம வேற எதையும் பண்ணணும்ங்கிறது தான் ஆஃப் கோர்ஸ் ஒரு ஆக்டரோட. யா கண்டிப்பா ஐ வாண்ட் டு ட்ரை அவுட் வேற ரோல்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அந்த போஸ்டர் படம் பார்க்கல, பட் அந்த போஸ்டர் ஒரு மாதிரி ஃபேமிலியோட. யா that was like that was my first feature film, Telugu feature film, and அதுல அந்த மாதிரி கேரக்டர் நான் மறுபடியும் பண்ணல. அதுக்கப்புறம் if you see CT Maran, all that everything is challenging, performance based அந்த மாதிரி தான். ஸோ ஒரு டெசிஷனுக்கு அடுத்தடுத்த மூவிஸ் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. ஸோ ஐம் ஹாப்பி ஆக்சுவலி த வே இட் இஸ் கோயிங். அண்ட் நெக்ஸ்ட் நான் பண்ற ப்ராஜெக்ட்ஸும் இட்ஸ் லைக் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அயோத்தி அண்ட் எலெக்ஷன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த கதையை கேட்டு? ஏன்னா அவர் சொன்னது ப்ரெஸ் மீட்ல பேசுறப்ப சொன்னாரு, நரேஷன் ஸ்கிரிப்ட் மட்டும் தான் கொடுத்தேன், மற்றபடி படம் எக்ஸிக்யூட் ஆகி எல்லா வேலையும் அவரே தோல் எடுத்து பண்ணாரு. அப்படி எஃபோர்ட் போட்டு பண்றவங்களுக்கு உங்களோட அந்த ஸ்டோரியோட நாட் எப்படி இருக்கும்? இது அதாவது அரசியல்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இல்லைங்களா? மனிதனோட லைஃபே எல்லா மக்களோட வாழ்க்கையே மாற்றுற பவர் வந்து அரசியலுக்கு இருக்குது, அரசியல் கொடுக்குற அதிகாரத்துக்கு இருக்குது. ஸோ அந்த கதையை வந்து இவர் சொன்ன கோணம் வந்து வித்தியாசமாக இருந்தது. வழக்கமாக நம்ம பார்த்ததுலேருந்து இவரோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து வேறுபடியாக இருந்தது. அதாவது இந்த கேரக்டர் வந்து அவன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெரிய அளவுக்கு அரசியல் வந்து ஆரம்பத்திலேயே தெளிவில்லாத ஒருத்தருக்கு ஒரு டூர் மாதிரி தான் இந்த படமே இருக்குது. அவன் சந்திக்கிற எலெக்ஷனை ஒரு நம்ம வா எலெக்ஷன் ஒரு சுற்றி பார்ப்போம், எலெக்ஷன்லாம் எப்படி இருக்கும், அரசியல்லாம் எப்படி இருக்கும், ரியாலிட்டி எப்படி இருக்கு பாரு அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகுது அந்த படம்.
இப்ப இந்த படத்துல பிளாகரா இருக்க மாதிரி இன்னைக்கு டேர்ம்ல சொல்லணும்னா பிளாகர் உள்ள போனா எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அந்த மாதிரி ஒரு ரியலா என்ன இருக்குதுன்ற மாதிரி ஒரு ஃபேமிலி ட்ராமாவை ம். பாலிடிக்ஸ் வச்சு சொல்லியிருக்காரு. Okay. ஸோ முழுக்க முழுக்க அரசியல் நம்ம அந்த பிரச்சனைகள் பேசுறது, மக்கள் பிரச்சனைகள், புரட்சிகரமான கருத்துக்கள் இந்த மாதிரி இல்லாமல் நார்மலாக ஒரு ஃபேமிலி ட்ராமாவை ஒரு ரைவல்ரி, ஒரு சதுரங்கம் மாதிரியான ஒரு விஷயத்த அந்த செஸ்ஸில் நம்ம கேரக்டர் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஸ்பானு, எலிஃபெண்ட்டு, கிங்கு, குயின் அந்த மாதிரி சில கேரக்டர்ஸை வச்சு அவங்களுக்குலாம் அரசியல் தான் அவங்களோட களம், கருவி, அவங்களோட லைஃப்பில் பின்னி பிணைஞ்சுது. இவங்கள வச்சு ஒரு ட்ராமா தான் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு மேலேருந்து ஒரு கழுகு பார்வையில் இதை பார்த்தோம்னா அதில் வந்து க்ளீனாக ஒரு அரசியலை சொல்லியிருக்காரு கீழே. ஸோ இந்த கோணம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அதுதான் இங்க எழுத்தாளர் அழகிய பெரியவன் வராரு. அவரோட அரசியல் களங்களை புத்தகங்களாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். இந்த கம்யூனிகேஷன் பிட்வீன் ஆக்டர் டு ரைட்டர், டைலாக் ரைட்டர் ஆஃப் தி ஃபிலிம், அது எப்படி இருந்தது? எனக்கு வந்து ரொம்ப அதிக கம்யூனிகேஷன் இருந்ததில்லை. எல்லாமே டைரக்டர் வழியாக தான். எனக்கு டைரக்டர் கான்ஸ்டன்ட் கம்யூனிகேஷன் ஃப்ரம் டே ஒன்று. அழகிய பெரியவன் சார் கூட வந்து நிறைய பேசுகிற நேரம் அமையலை. பட்டு ஷூட்டிங் வருவார். எனக்கு வந்து ஒரு எழுத்தாளரோட ஃபஸ்ட்டு தமிழுக்கு நன்றி சொல்லணும். இப்படி ஒரு எழுத்தாளரோட எனக்கு பழக ஒரு வாய்ப்பு கிடைச்ச அம்மைக்கு. அவ்வளோ மென்மையாக ஜென்டில்மேன்னா அவர் இப்படி தான் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு அவர்கிட்ட பழகும்போது. அவ்வளோ இனிமையாக, அதே சமயத்தில் அந்த தெளிவு, அவரோட வார்த்தைகளும் அவரோட சிந்தனைகள் அப்படி இருக்கும். ரொம்ப சந்தோஷம் இருந்தது எனக்கு அவர் கொடுக்குற அனுபவங்கள். இப்போ நம்ம எழுதுறது இந்த இலக்கிய உலகத்துலேருந்து ஒருத்தர் வந்து எழுதுறது இருக்குங்களா, அதோட வித்தியாசம் வேறு, அதோட வேல்யூ வேறு. ப்ளஸ் அந்த அனுபவம், அவர் அந்த வாழ்ந்த ஊர் மண்ணை வச்சு, அந்த ஊர் தான் அவர். இப்போ நம்ம ஷூட் எங்கே பண்ணுறோமோ, கதை எங்கே நடக்குதோ, வேலூர் மாவட்டம் தான். ஸோ அந்த வாழ்வியல் அவர் அந்த எழுத்தில் அந்த கொட்டுறதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இட்ஸ் பியூட்டிஃபுல்லான அந்த ரைட்டிங்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒர்க் பண்ணது. நம்ம சினிமாவாக சில விஷயங்கள் நம்ம மீட்டருக்கு நம்ம யோசிப்போம், இது இப்படின்ற மாதிரி. தவிர இது ரொம்ப கஷ்டம் அவங்க கொடுக்குறது. இவங்களோட கேரக்டர்லாம் எனக்கு ஒரு மாதிரி இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு 3 ஹீரோயின்ஸ், அது நாட் ஓன்லி தமிழ், சவுத் இந்தியாவில் எடுத்துக்கிட்டா இல்லை இந்தியாவிலே எடுத்துக்கிட்டா ஒரு 3 ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபிலிமில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஆஸ்பரண்ட்டை தான் இந்த கேள்வி கேட்கணும், அதுக்காக தான் கேட்குறேன். To be honest, it differs actually. I don't follow any one particular actor. ஏன்னா நம்ம பண்ணுற மூவியில் ஒரு டிஃப்ரெண்ட் ஜான்ரா நம்ம பண்ணுறோம். இப்போது ரைட், சீரியஸ் ஃபில்ம் இருக்கலாம், ராம்காம் இருக்கலாம், ஆர் மேபி பேஸ்ட் ஆன் டான்ஸ் ஆர் கபடி, வாட் எவர். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் தெலுங்கு மூவி பண்ணேன், கபடி பிளேயர், ரைட்? ஸோ I started watching kabaddi matches. I was not following any actor or anything, but of course I watched Bigil. நம்ம தமிழில், பிகாஸ் இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் கபடி, பட் தோ கொஞ்சம் அந்த சிமிலர் இருந்துச்சு ஒரு கான்செப்ட், ஒரு ஸ்போர்ட்ஸ் மேலே இருக்கு அப்படின்னு அது பார்த்தேன் ரெஃபரன்ஸ்க்காக. பட் அதான் ஒரு மூவிக்கு ஐ கீப் சேஞ்சிங், ஐ டு நாட் ஃபாலோ எனி ஒன் ஆக்டர் அக்கார்டிங் டு த ஃபில்ம் தட் ஐ எம் டூயிங். அந்த மாதிரி நான் ரெஃபரன்ஸ்க்கு மூவிஸ் பார்ப்பேன். அண்ட் அவங்க ஆக்டர்ஸ்க்கு அவங்க ஏதாவது சிமிலராக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா that I follow, and what are the key takeaways from them அப்படின்னா நான் அந்த மூவிலேருந்தே I'll just take. டைலாக் ரைட்டிங் பற்றி பேசியிருந்தேன். இங்கே உரியடின்னு ஒரு படம் பண்ணிட்டாரு, உரியடி 2 பண்ணாரு. அடுத்து பார்த்தா டக்குன்னு சுதா கங்கராவோட டைலாக் ரைட்டிங்கில் அதுவும் சூரிய ரைட் போட்டு ஒரு டேக் இயர் ஆல்மோஸ்ட் 2013லேருந்து இல்லை ஒரு 2024 10 வருஷம் ஆயிடுச்சு. எப்படின்னா செலக்டிவாக 4 படம் தான். அதில் டைலாக் ரைட்டிங் ப்ராசஸ், பேசுகிற வார்த்தைகள் என்ன ஓட்டங்கள் ஆழமாக இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக அது திரையில் வரும்னு சொல்லுவாங்க. அசோசியேஷன் வித் சுதா காங்கரா, உங்கள்கிட்ட ஒரு டைலாக் ரைட்டிங் அப்படிங்கிற அந்த கம்யூனிகேஷன் எப்படி அமைஞ்சது, அதை பற்றி சொல்லுங்கள். அது வந்து சுதா வந்து மீட் பண்ண கூப்பிட்டாங்க. எனக்கு ஜென்ரலாக எதுக்குன்னு தெரியாது. அப்புறம் டைலாக் சொல்லும்போது ஆரம்பத்தில் எனக்கு அப்படி ஐடியா இருந்ததில்லை, யோசிச்சதில்லை. நம்ம வெளியே எழுதலாமே அப்படின்ற சிந்தனை இருந்ததில்லை. அப்போ அவங்க கேட்கும்போது ஆரம்பத்தில் எனக்கு பண்ண முடியுமான்னு தோணுச்சு. ஏன்னா என்னோடய ஜேர்னி வேறையாக இருக்கு இல்லையா. ஸோ நம்ம நியாயம் சேர்க்க முடியுமா அவங்க பண்ணுறதுக்குன்றது ஒரு சின்னதாக ஒரு இது இருந்தது, தயக்கம். அப்புறம் நான் வேறு எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலரெல்லாம் சொன்னேன், இவங்களை நீங்கள் கேட்கலாம், நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஜென்ரலாக சினிமா பற்றி பேச ஆரம்பித்தோம். 1 மணி நேரம் பேசிகிட்டு இருந்திருப்போம்.
போகும்போது கடைசியாக அந்த லைன் இது கொடுத்தாங்க. ஒரு 3 பேஜ் படி, பிடிச்சதுன்னா கன்சிடர் பண்ணு சொல்லி கொடுத்தாங்க. ஓகே. எனக்கு அது ரொம்ப பிடிச்சி. இப்போ சீன் ஆர்டர் மாறிச்சு. இப்போ நம்ம படத்தில் இருக்கிற ஃபஸ்ட்டு சீன் அது இல்லை, என்ன ஆர்டர் மாறிச்சு. ஆனால் எனக்கு டக்குன்னு ஒரு கனெக்ட் ஆயிடுச்சு. என்னென்னா அந்த லைனே அதில் இருந்தது. அந்த படத்தோட லைன் இருக்கு இல்லைங்களா, அந்த சீனில் படிக்க முடிக்கும்போது கம்யூனிகேட் ஆகுது. ஒரு 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 சாதாரண சாமானிய மனிதர், அவருக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்குது, ஒரு ஒரு குறிக்கோள் இருக்குது. அந்த குறிக்கோள்ன்றது தன்னலம், சுயநலம் கிடையாது, தன்னோட நலம். அப்படி ஒரு குறிக்கோள், ஒரு பொது நலம் இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ அந்த மாறன் கூட என்னால் பார்க்க முடிஞ்சுது, கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. ஓகே, அப்புறம் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் படிச்சுட்டு முடிவு பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 40 பேஜ் இருந்தது அப்போது ஸ்கிரிப்ட். இப்போ படித்தோடனே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி, இது பண்ணலாம். ஒரு கேரக்டர் மோர் தென் அந்த ஸ்கிரிப்டுன்றது ஏர்லி ஸ்டேஜ் தான். அந்த கேரக்டருக்கு, அந்த கேரக்டரோட ஆங்கரு, அவரோட பிஹேவியரு, அவர் அந்த எதுக்கேற்றாலும் கேள்வி கேட்குறது, லேஸில் தனக்கான ஒரு பாதை, ஒரு விஷனரி. அது எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால பண்ணது. நீங்க சொன்ன ஒன்லைனே ரொம்ப அழகா, தன்னலத்தில் பொது நலம், அங்கேயே முடிஞ்சிருச்சு. மாறன் கேரக்டர் சூரரை போட்டு. எனக்கு உங்களை எப்படி டயலாக் ரைட்டரா பர்டிகுலரா அவங்க கேட்டாங்கிறதா என் கேள்வி. அதுக்கு ஆன்சர் பண்ணலையே. அவங்க சொன்னது வந்து திஸ் மாறன், இவன் வந்து உன்ன மாதிரி ஒரு ஆள் அப்படின்னாங்க. தெரிஞ்சிருக்கு சொன்னா. அவங்க ரொம்ப ஸ்மார்ட், அவங்களுக்கு தெரியும். 20 வருஷம் இண்டஸ்ட்ரியில ஏடியா இருக்காங்க. கரெக்டா பிக் பண்ணி அவங்களுக்கு கரெக்டா எந்த வேலை எதுக்குன்றது அவங்களுக்கு ரொம்ப தெரியும். அதுக்கு உன்னை நான் அதில் பார்க்குறேன், அதனால தான் உன்னை கேட்குறேன் அப்படின்னாங்க. ஆமாம். அடுத்த ப்ராஜெக்ட் பண்ண ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எகைன் ரைட்டிங்ல இல்லை, இப்போ நான் எழுதுகிற இதில் இருக்கேன். நான் என்னோட இதில் எழுதுகிற வேலையில் இருக்கேன். ஸோ ப்ளஸ் வந்து நடிக்கிறதுக்கு கதைகள் 1-2 பேசிகிட்டு இருக்கிறதுனால அமையாதுன்னு நினைக்கிற நேரம் சூழல். பட் ஆனால் எகைன் அந்த அசோசியேஷனாக ஒர்க் பண்ணுறப்போ அது ஒரு அவுட் வரப்போ ஹாப்பியாக இருக்கு. கண்டிப்பாக. ஆனால் நெவர்திலெஸ் அவங்க கண்டிப்பாக டெஃபினட்டாக செம்மையாக கொண்டு வருவாங்க, யாரு கூட பண்ணாலும். அவங்க ரொம்ப சென்சிபிள். ஒர்க்கிங் வித் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி லைன் அண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆக்டர்ஸ் அப்படிங்கிறப்போ எனக்கு டான்ஸ் கொரியோகிராஃபர் சதீஷ் மாஸ்டர் ஒரு டைரக்டர் அப்படிங்கிறது எங்களுக்கு புதுசாக இருந்தது. சம்திங் விச் இஸ் டிஃப்ரெண்ட். அங்கே கவினோட அசோசியேஷன், அந்த ஃபில்ம் என்ன மாதிரியான ரோலை பிரீத்தியப்பா? கண்டிப்பாக ரொம்ப டிஃப்ரெண்ட். அந்த மாதிரி நீங்கள் பார்க்கவே இல்லை. ஐம் ஷுர் ஆடியன்ஸ் ஹஸ் நாட் விட்னஸ் தட் ஆங்கிள் ஆஃப் பிரீத்தி ஃபார் ஷுர். நான் சொன்ன மாதிரி அயோத்தி அண்ட் எலெக்ஷன் விட அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் கொரியோகிராஃபர் மாஸ்டர் சதீஷ் இருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி ரொம்ப என்டர்டெய்னிங்காக அது இருக்க போகுது. அண்ட் கவின் கூட ஒர்க் பண்ணுறது ஆஸ் யூ செட் ரொம்ப ஐ நோ ஹிஸ் ஜேர்னி பர்சனலி. இப்போ ஸ்டார் படம் பார்க்கும்போது இவ்வளோ சக்ஸஸ் ஆச்சுன்னா, ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கேட்கும்போது எனக்கே அது சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் ஐ நோ we kind of have a similar journey, not too much, but we have that because I know his journey from where he came and evlo struggle pannittu edu varku vandanga. So enoda journey I can relate to his journey. So enakku actually or personally romba happy ah irukku that Star is doing well and he is doing well அப்படிங்கிறது. And because we have that or like minded people கூட work பண்ணும்போது you grow together, you learn things together, so he's a great friend again. So it's beautiful working with them. It's a very fun and very loving team. ஜார்ஜ் மரியம் ஜார்ஜ் ஒரு சென்சேஷனல் சென்சிபிள் ஆக்டர். அவர் எந்த படத்துல எந்த கேரக்டர் பண்ணாலும் அந்த கதாபாத்திரம் மட்டுமே நம்ம மனசுல நிற்கும். அது த்ரூ அவுட். இன்னைக்கு வந்து மஞ்சள் வாய்ஸ் வரைக்கும் கூட அவரோட ரோல் பத்தி தெரியும். அப்பா நல்ல சிவம், ஒரு நல்ல பொலிட்டீஷியன், ஒரு அப்சர்வேஷன் இருக்கும் இல்லையா, ஒரு யதார்த்தமான மனுஷன். அந்த யதார்த்தமான மனுஷன்ட்டு உங்களோட அப்சர்வேஷன் என்ன? அது பார்க்க ரொம்ப நல்லா இருக்குங்க. அவர் பண்ணுறது நம்ம வந்து இப்போ நமக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம டைலாக் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கவுண்டர் டைலாக் அவர் எடுப்பாங்களே, ஓவர் த ஷோல்டர் நம்ம தான் நிற்போம், சட்டை கொடுக்க மாட்டேன் இருக்கும். நிற்கும்போது அதை பார்க்கவே நான் ரசிச்சுட்டு பார்ப்பேன். நம்ம தான் ஃப்ரேமில் இல்லை, என்ஜாய் பண்ணோம் அது பண்ணுறதை பார்க்கறதுக்கே. இப்போது இதுலேயுமே ஒரு இன்னசென்ஸ் இருக்குது இந்த கேரக்டரில். இப்போ யூஸ்வலான அந்த பயங்கரம் பிரச்சாரம் பண்ணி பேசுவாங்களா, அந்த மாதிரி இல்லை. ஒரு நல்ல மனிதன், ஒரு இன்னசென்ஸும் இருக்கிற மாதிரி கேரக்டர். அது அவர்கிட்ட அவ்வளோ இயல்பாக இருக்கு இல்லையா. அதை ஸ்க்ரீனில் அதை கொண்டு வரும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப ரசிப்பேன், பார்க்க ரொம்ப பிடிக்கும். கற்றுக்கிறது அப்படின்னு பார்த்தா
அவர் அது அந்த அந்த டைம் அவர் கொடுக்குறாரு. இப்போ இவ்வளோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இல்லைங்களா, அவர் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த டைம் அவர் கொடுக்குறாரு. ரொம்ப கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பார். நல்லா கேட்டு தெரிஞ்சுக்க ஒரு கிளாரிட்டியை வந்து அட்டைன் பண்ணிடுறாரு. ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் சாதாரணமாகவே கூட வந்து பண்ணலாம், சூப்பராக தான் இருக்கும். அதனால அவர் ஒரு எஃபர்ட் போடுறாரு. அந்த ஒரு டைலாக்னா கூட அத்தனை வாட்டி கேட்டு எஃபர்ட் போட்டு பண்ணுறாரு. அதனால தான் அது இன்னும் எலிவேட் ஆகுது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். பெர்ஃபார்மராவும் சரி, ரொம்ப பிடிக்குங்க. ஐ ஜஸ்ட் சிலரெல்லாம் வந்து எதுவுமே பண்ண வேணாம், நம்மள பார்த்தாலே பிடிக்கும் தெரியுமா ஸ்க்ரீன்ல. எனக்கு அவர் அப்படிதான். ஆமா, எனக்கு அவர் ஸ்க்ரீன்ல பாக்குறது ஐ லவ் வாட்சிங். அந்த மாதிரி எனக்கு அவர் ரொம்ப சென்சிபிளா இருப்பாரு. கலகலப்பு படத்துல ஆமா ஆமா. நீங்க மதராசப்பட்டினத்தை மறந்துட்டீங்களா? அந்த கதவை தட்டும்போது பாப்பாரு, எனக்கு அங்கிருந்து ரொம்ப பிடிக்கும். சூப்பர். அண்ட் இந்த கான்வர்சேஷனை முடிக்கணும் அப்படின்னா இந்த 2 கேள்வி இந்த மொமெண்ட் நீங்க நரேட் பண்ணா நல்லா இருக்கும். உங்க லைஃப்ல நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்லுங்க. இது ஒன் சக்சஸ் மொமெண்ட், ஒன் ஃபெயிலியர் மொமெண்ட். இது ரெண்டையுமே எப்படி ஹேண்டில் பண்ணது லைஃப்ல அப்படிங்கறத எந்த ஒரு மென்ஷன் கண்டிப்பா அந்த இன்சிடென்ட்ஸ் வந்திருக்கும் லைஃப்ல. அதை மென்ஷன் பண்ணி சொல்லுங்க. We'll talk about failure moment first. Yeah, of course. Okay, so failure learning ஆரம்பிக்குது. True. Failure moment நிறைய இருந்துச்சு when I started my journey as an actor. So I love my work. அது ஒரு sincerity இருக்கு, அந்த ஒரு dedication இருக்கு. But somehow, things don't work the way you want them to. So starting the நிறைய rejections and all that, it came to an extent where, I thought I would give up on acting because it's not like இப்போ பார்க்கும்போது நிறைய பேருக்கு எப்படின்னா மேபி தி திங்க் தட் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிருக்க மாட்டீங்க, நீங்க ரொம்ப ஈஸியாக கிடைச்சிருக்கும். அண்ட் ஆல்சோ பிகாஸ் ஐ ஹாவ் லைக் மை சிஸ்டர், ஷீ இஸ் அன் ஆக்ட்ரஸ் அண்ட் ஐ கேம் இன் டு இண்டஸ்ட்ரி த்ரூ ஹர். ஸோ பீப்புள் திங்க் இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் மீ. ஒரு ரெடி ஒரு பிளாட்டர் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஈஸி ஆகிடும் அப்படின்னு. பட் தட்ஸ் நாட் ட்ரூ. ஐ வுட் லைக் டு மென்ஷன் ஹியர் பிகாஸ் யூ ஆஸ்ட். நிறைய ஐ ஹாவ் மை ஓன் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் மை ஓன் ரிஜெக்ஷன்ஸ் ஆல்சோ. ஸோ அது வந்து நம்ம எப்படி நிறைய ரிஜெக்ஷன்ஸ் எல்லாம் ஆயிடுச்சு. பட் தேர் வாஸ் லைக் ஓகே, ஆல்வேஸ் ஒரு ஹோப் அங்கிறது ஒரு இருந்துச்சு. ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் ஹோப், அந்த ஹோப்பே நமக்கு இன்னும் நெக்ஸ்ட் நல்லா பண்ணணுங்கிறது ஒரு புஷ் கிடைக்கும் அங்கிருந்து. ஸோ தட் இமோஷன் ஹேஸ் டு பி தேர் ஆல்வேஸ், அந்த ஹோப் அங்கிறது. ஸோ அது எப்போவுமே இருந்துச்சு. ஐ ஹேட் மை பீப்புள் வித் மீ ஹூ சப்போர்ட்டட். அண்ட் நிறைய ரிஜெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் ஐ திங்க் தென் மை கெரியர் கைண்ட் ஆஃப் இட் டுக் ஒரு ட்ராக்ல வந்துச்சு வித் தெலுங்கு ஃபிலிம்ஸ் ஆஸ் ஐ செட். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு இருந்தாலும் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. பட் மெதுவாக இட் ஜஸ்ட் கேம் ஆன் ட்ராக். பட் பிஃபோர் தேட் தேர் வாஸ் லாட் ஆஃப் ஃபெயிலியர் மூமெண்ட்ஸ் தான் இருந்துச்சு. தேர் வாஸ் நோ சக்ஸஸ் தென் பிகாஸ் ஐ வாஸ் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரகிளிங் ஃபார் தேட். நமக்கு ஒரு பிடிக்கும், அது நம்ம வி ஹாவ் டு அச்சீவ் தேட். பட் இட்ஸ் நாட் ஹேப்பனிங் த வே யூ வாண்ட், ரைட்? ரிஜெக்ட் பண்ணிட்டு ரிஜெக்ட் ஆகி ஒரு இடத்துல என்ன வேற வாட் ஷுட் ஐ டூ, எப்படி இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறது ஒரு இருந்துச்சு. பட் ஐ ஜஸ்ட் கெப்ட் ஒர்க்கிங் ஆன் இட். So finally it happened. And success moment, I would say recently Ayodhi. Yeah, that was like really overwhelming because as I said, struggle பண்ணதுக்கு அப்புறம் finally when you get that, you kind of get that satisfaction that okay, இவ்ளோ அது பண்ணோம், now it's worth it. So really grateful and thankful to the audience actually. That's the reason no matter how many movies I do, that will always remain special for me because I know that that's where audience welcomed me or warm welcome பண்ணாங்க. So I'm really grateful for that. Great. உங்க லைஃப்ல ஏன்னா நீங்க எது பேசினாலுமே அது நிறைய பேருக்கு அது இன்ஸ்பைரிங்கா இருந்திருக்கு. ஸோ இட்ஸ் யுவர் டைம். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் படிக்க ட்ரை பண்ணுவேன். கொஞ்சம் நம்மளோட கீழே இருக்கிறவங்களை கேட்டு பாருங்க, நம்ம தோல்வி நினைக்கிறது அவங்களுக்கு வெற்றியா இருக்கும். இதை போய் நீ வந்து தோல்வி நினைச்சுன்னு நினைப்பான். அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அசிங்கமா இருக்கும், குற்ற உணர்ச்சியோடு இருக்கும். நான் இன்னைக்கு எங்கே இருக்குன்னா ரொம்ப அதாவது வந்து கம்பேரிசன் தானே பெருசாக சின்னதான்னு தெரியுமே. எனக்கு இன்னைக்கு இருக்கிறது ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் வாட் எவர் ஐ ஹாவ் டுடே. எனக்கு என்ன எனக்கு இருக்கோ, என்ன எனக்கு மக்கள் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு நான் முழு நன்றி உணர்வு உள்ளவனாக இருக்கேன். எனக்கு ஓகே போதுமா இருக்குது. நமக்கு பிடிச்சதை நம்ம தொடர்ந்து செய்கிறோம். நம்பிக்கை மட்டும் எனக்கு தெரிஞ்சு அது என்னைய விட மாட்டேன். நம்பிக்கை வந்து என்னை தொடர்ந்து இயங்க வைக்குது. நிறைய பேரோட அன்பும் தொடர்ந்து இயங்க வைக்குது.
அடுத்த லைனப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க. ம், ம். என்ன டைரக்டராவா ம். இல்ல அதுலயே நீங்களே ஹீரோவா, என்ன ப்ராசஸ்? கதையா ஒரு படம் நம்ம கேட்டிருக்கேன். அது தொடங்கும் அது. ஆனா இயர் எண்ட் ஆயிடும்னு நினைக்கிறேன். நல்ல படம், அது சொல்ல முடியாது. நல்ல படம் பண்ணலான்னு நான் இப்போ எழுதிக்கிட்டு இருக்கிறேன். படங்கள் நல்ல எனக்கு ஃபிட் ஆகிற மாதிரி படங்கள் வந்தால் பண்ணுற ஐடியா தான் நடிக்கிறதுக்கு. ஸோ ஆனால் நானும் எழுதிக்கிட்டு இருக்கேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எழுதுகிறேன். வெறும் இப்போ ஒரு பர்டிகுலராக நடிச்சு தான் ஆகணுன்ட்டு வெயிட் பண்ணல. நான் நேரம் கிடைக்கும் போது எழுதுகிறேன். டைரக்ட் பண்ணணும்னு ஒரு ஆர்வம் இருக்குது. ஸோ விஜயகுமாரோட டைரக்ஷனும் பை தி சைட் பேரலா பார்க்கலாம், அதே சமயம் ஆக்டிங்கும் நேரம் டிசைட் பண்ணும், நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட் டிசைட் பண்ணோம் எப்போ எதுன்னு. ஆனால் கண்டிப்பாக படம் பண்ணணுன்றது ஆர்வம் இருக்குது. பண்ணுவேன், ஒரு படம் பண்ணுவேன் அடுத்த வருஷம் நினைக்கிறேன். வெயிட்டிங் ஃபார் தட் டெஃபினட்டாக. ஒரு கிரியேட்டரோட, ஒரு யங் பேஷனேட் கிரியேட்டரோட படங்கள் எப்படி இருக்குங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணுறோம். அதில் ஒரு ஒன் ஆஃப் தேங்க்யூ. The Chennai Silks in Wow Summer Sale. Let the celebrations begin.